என்னைக்கு எதுக்கு நேரம் ஆகி போச்சு. இனி உள்ள போயிட்டு என்ன சாப்பாடு செய்துக்குன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்ன பக்கத்து வீட்டு சுந்தரியே இன்னும் காணும், எங்க போனாலும் தெரியல. ஏதாவது ஊரு கதையே அளக்க போயிருப்பா. என்ன அதுக்குள்ள வந்துட்டா? என்ன சுந்தரியக்கா, காலையில இருந்து ஆளே காணும், எங்க போயிட்டீங்க? ஏடி அம்பிகா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்னக்கா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையும்? நீங்க ஊருக்குள்ள போயிட்டு வந்தாலே ஏதாவது பிரச்சனையோட தானே திரும்ப வருவீங்க. இன்னைக்கு யாரு கூட சண்டை போட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி. எடி, நம்ம நளினாக்காவோட மகா இருக்கல்ல காவியா. ஆமா காவியா, காவியாக்கு என்னாச்சு? அம்பிகா, இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வரவலாம். பொண்ணு பார்க்கறதுக்கா? யாருக்கா? எந்த ஊருக்காரன்? தெரிஞ்சுதான் வரவனா எப்படி? எடி, இதுல இரு விஷயத்த சொல்லுங்க. ஏக்கா, நாங்க காலையிலுக்குள்ள சாப்பாடு ஒண்ணுமே இன்னும் பண்ணலையே. சரி, பின்ன நீ போய் சாப்பாடெல்லாம் பண்ணிட்டு வா, நான் இங்கே வரைக்கும் போயிட்டு வரேன். ஏக்கா, நீங்க விஷயத்த சொல்லிட்டு போங்க. விஷயத்த சொல்லலைன்னா எனக்கு தூக்கவும் வராது, ஒரு வேலையும் நடக்காது. அப்ப இரி சொல்லு. ஏ அம்பிகா, அவ புருஷனோட தங்கச்சிக்காரி ஒருத்தி இருக்கால, மலரு. மலரு தெரியுமே. அவளோட ஃப்ரெண்டோட பையனாம்டி சென்னையில் வேலையில் இருக்கானாமா. ஏதோ பெரிய பேங்க் உத்தியோகத்தில் வேலையாக இருக்காமல இருக்கு. அவன் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராமல இருக்கு. உடனே கல்யாணம் நடக்குமா? சுந்தரிக்கா, இன்னைக்கு தானே பொண்ணு பார்க்கறதுக்கே வரவ, அதுக்குள்ள கல்யாணத்துக்குலாம் நாள் குறிச்சிட்டாவல எப்படி? ஏட்டி, பையன் பேங்க் உத்தியோகத்துலலாம் இருக்கா, அது எப்படி இவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க? நல்ல பையனாக பார்த்து வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான். இதுங்களுக்கெல்லாம் பேங்க் உத்தியோக பையன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க? ஜாதகம் பொருத்தம் இருக்கோ இல்லையோ, பொருத்தம் இருக்குன்னு அந்த பையனை வளைச்சி போட தான் இதுக பார்க்கும். ஊருப்பட்ட கடன் இல்லாட்டி அந்த பையன் அந்த கடனையெல்லாம் அடைக்கிறதுக்கு உதவி பண்ணாலும் பண்ணுவாங்களா? அதனால நல்ல பெரிய இடமா தான் பார்த்துருக்காவ. ஆமாக்கா, நீங்க சொல்லுங்க கரெக்டு தான். என்ன கடன்? டெய்லி ஒரு கடன்காரன் வருவான் வீட்டுக்கு. நான் அந்த சாயந்தரம் போல தெருவில் போயிருந்து பேச போகும்ல, அப்பதான் சொல்லுவாளுங்க. ஊருப்பட்ட கடனா? எவ்வளவு வேலை செஞ்சாலும் அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் வேலைக்கு போனாலும் கடன் அடைச்சிட முடியாதான். அவர் இருக்காருல அந்த ராஜு அண்ணே, ஆட்டோ டிரைவரு, அவங்க அப்பா வாங்கின கடன் தான் இவர் அடைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. ஆனாலும் என்னத்துக்கு தான் இப்படி கடன் வாங்காரோ தெரிய மாட்டேங்குது முத்தியா. நம்மெல்லாம் 5-10 வாங்கினா அது திருப்பி கொடுக்க வரைக்கும் உறக்கமே வராது எனக்குலாம். சரியா போச்சு. என்கிட்ட போன மாசம் தானே 5000 வாங்கிட்டு போனா, ஒரு மாசமா உறங்காமையா இருக்கா? கேட்டாலும் பணத்தையும் தர மாட்டீங்க. ஏக்கா, போன மாசம் என்கிட்ட ஒரு 5000 வாங்கியிருந்தீங்களாக்கா பொங்கலுக்கு அப்படின்ட்டு? இவ இது என்ன மறக்கல போல இருக்கே, அப்போ கொடுத்து தான் ஆகணுமோ? அது அம்பிகா, என் பையன் எனக்கு இந்த மாதம் இன்னும் பணம் அனுப்பவே இல்லை. அவன் அனுப்புனதோடு என் உனக்கு ஃபோனில் போட்டு விடுங்க. சரிக்கா. சரி, எப்போ பொண்ணு பார்க்க வரவலாம்? சாயந்தரமா? நான் சாயந்தரம் போல் வந்தேன்னா பார்க்கலாம். மாப்பிள்ளை எப்படி இருக்கானோ, எப்படி நல்லா இருக்கானோ, என்ன ஒன்றும் தெரியல. அதான். சரி, நான் சொல்லுங்க. 3 மணிக்கு என்னமோ வருவாங்க போல இருக்கு. இக்கா, உனக்கு எப்படிக்கா அந்த விஷயம்லாம் தெரியும்? ஏட்டி அம்பிகா, நான் பால் வாங்குறதுக்குன்னு வெளியே போயிருந்தேன்னா எதாச்சியாக போனது தான், இதுக்குன்னு போகலை. போனது அந்த வள்ளியாச்சி வீட்டில் இருந்து வாரான். என்ன மலரே இந்த பக்கம் வந்திருக்கேன்னு தான் கேட்டேன். அப்போதான் சொன்னால் எங்கள் அண்ணன் பிள்ளைக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராவ, அதனால் கொஞ்சம் இட்லி சாம்பார்லாம் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னா. அவளும் அவளுக்கு மூத்தமாவே இருக்காம்ல, இவங்க 2 பேரும் வண்டியில் வந்து இறங்குறத பார்த்தேன். பேசாம அந்த காவியா பிள்ளைய மலருக்கு பையனுக்கே கட்டி வைக்கலாம்ல, இந்த முறை பொண்ணு தானே. ஏட்டி, இவ்வளவு கடன் இருந்தால் எப்படி கட்டி வைப்பாவா பையனை? நீ என்ன கட்டி வைப்பியா? நான்லாம் கட்டி வைக்க மாட்டேன். ஆமாம், நீங்கள் சொல்லதும் கரெக்டு தான். அந்த வீட்டோட மூத்த பொண்ணு கெட்டுனா மாதிரி கடன் ஃபுல்லாக இவன் மகன் தலையிலெல்லாம் வந்துடும், அதனால கெட்டி வைக்க மாட்டாவெல்லாம் இருக்கும். பின்ன யார் அதெல்லாம் செஞ்சுட்டு கிடப்பாவ? சக்தி, என்னம்மா? இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுவா, அம்மா இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டிருக்கேன், அதனால வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு காலையிலே லாகின் பண்ணியாச்சு. ஐயோ அப்படியா? நான் இன்னைக்கு நீ லீவ் போட்டிருப்பேன்ல நினச்சேன், காலையில் ஆஃபீஸ் கிளம்பாமல் இருந்ததும். இல்லைம்மா, நீங்கள் தானே ஈவினிங் அங்கே போகணும்னு சொல்லியிருந்தீங்க அத்தை வீட்டுக்கு, அதனால தான் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்னேன். ஈவினிங்கில் ஒரு 3 o'clockலேருந்து பெர்மிஷன் கேட்டிருக்கேன். அப்படியா? இப்போ நீ ஃப்ரீயாக இருக்கியா எப்படி? என்னாச்சுமா, எங்கேயாவது போகணுமா? ஆமாம் சக்தி, கொஞ்சம் அத்தை வீடு வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. இது அத்தை வீட்டுக்கா? இப்போவா? ஆமாம், நீயும் சுஜியும் போயிட்டு வா. வண்டி எடுத்துகிட்டு போ, பைக் வேண்டாம் கார் எடுத்துகிட்டு போ. நானும் உங்கள் அண்ணன் கதிரும் வேறொரு விஷயமா வெளியே போகிறோம். நான் கொஞ்சம் நகை தாரேன், அதை கொண்டு போய் அத்தைகிட்ட கொடுத்துருவியா? நகையா? எதுக்குமா? சக்தி, சுஜிக்கு வாங்கி வச்சிருக்க 2-3 நெக்லஸ் எல்லாம் தந்து விடிக்கேன். இன்னைக்கு காவியோ பொண்ணு பார்க்க வரவல்ல, சாயந்தரம் அந்த பிள்ளை ஒன்றும் போடாமல் நிற்கும். அதனால இதை கொண்டு போய் கொடு, அவள் கழுத்தில் போட்டுட்டு நிற்பாளா, அந்த நைட்டு வரும்போது வாங்கிட்டு வரலாம்.
ஓ அப்படியா, சரிம்மா நான் போயிட்டு வரேன். ஆமா, சுஜியை கூட்டிட்டு போகணுமா? ஆமாடா, அவளை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு வா. அங்கேயும் எல்லாரும் லீவ் போட்டு வீட்டில் நிற்கவல்ல, அதனால இவளும் காலேஜ் போக மாட்டேன்னு சொல்லிட்டா. கொண்டு போய் விட்டுட்டு வா, அவங்க பிள்ளைங்க கூட அங்கே நிற்பா. ஆ சரிம்மா, 2 வீலரை எடுத்துட்டு போறேம்மா. நகையெல்லாம் இருக்குது, அதனால தான். ஐயோ, இதுல இருக்க வீட்டுக்கு போறதுக்கு காரு, இப்போ காரெல்லாம் எடுக்கணும்னா என்னால் முடியாது. நான் 2 வீலரை எடுத்துட்டு போறேன். சரி, அப்போ நான் ஒரு 2 3 நெக்லஸ் எடுத்து வைக்கேன். நீ டக்குன்னு வா. ம் சரிம்மா. அத்தை வீட்டுக்கு போகலாம். இவன் அதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கா? அண்ணா என்ன சுஜி, ரெடி ஆயிட்டியா? அண்ணா எங்க போறோம்? உன்னதான் அத்தை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாங்க. ஓ அதுக்கா? சரி சரி, அதுக்கு தான் நீ இப்படின்னு பல்ல காமிச்சிட்டு இருந்தியோ? அண்ணா சரி கிடையாது, ஏற்கனவே அம்மா கதிர் அண்ணா கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியுங்களா? இப்போவும் சொல்லுங்க, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்காத. ஏய், நான் அதை பாத்துக்கிறேன், நீ போடி. ஆமா ஆமா பார்த்துப்பேன். இப்படிதான் கதிர் அண்ணாவும் சொன்னாங்க. இப்போ என்னாச்சு? ஒரு நிமிஷம், உனக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? அதுவா, நான் என்ன அனுப்பி வச்சுட்டு நீங்க 2 பேரும் பேசினதை நான் ஒட்டு கேட்டுட்டேன். அண்ணா காது எதுக்கு இருக்கிற? விடுண்ணா அண்ணா, வலிக்குது விடுண்ணா. ஏய், உன்கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், யாராவது பேசும்போது விட்டு கேட்க கூடாதுன்னு. அது என்ன பழக்கம்? அண்ணா என்கிட்ட நீங்க 2 பேரும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, அதனாலதான் நான் ஒட்டு கேட்டேன். சுஜி, இனிமே இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ, என் கையில நல்லா அடி வாங்குவேன் நீ. சரி சரி, இனிமே பண்ண மாட்டேன், எனக்கு காது வலிக்குது விடு. இரு, நான் அம்மா கிட்ட சொல்லுங்க. காவியாக்கா, அக்கா என்னக்கா இது, காலையிலேருந்தே இப்படி அழுதுகிட்டே இருக்க? வேற நான் என்ன பண்றது சௌமியா, அழுத தவிர எனக்கு வேற எதுவும் பண்ண முடியாது. அக்கா கண்ணை தொடக்கா, அம்மாவும் அப்பாவும் பார்த்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. என்னமோ தெரியல, எல்லாத்தையும் மறந்து இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்கு அவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுக்கு நடுவுலையும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா எதனால்? நாம் பார்க்காமலே நம்மளை தேடி ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கு அப்படின்ற சந்தோஷத்தில் தான். இப்போ நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவார். அப்பாவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சௌமியா. கல்யாணம்னு சொல்லி சந்தோஷமா இருக்காங்க, எப்படி என் கல்யாணத்தை நடத்த போறாங்க அதை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. மறுபடியும் கடன் எல்லாம் வாங்கிடுவாங்களோ அப்படின்ட்டு. அதுலயும் இப்ப என்ன பார்க்க வரவங்க சென்னையில வேலையா இருக்காங்களாம். கண்டிப்பா இந்த கல்யாணம் மட்டும் நிச்சயமாயிடுச்சுன்னா நான் சென்னை போயிடுவேன். அப்புறம் என்னால இந்த குடும்பத்துக்காக எதுவுமே பண்ண முடியாது சௌமியா. எல்லாமே உன் தலை மேல வந்துடும். 3 தங்கச்சிங்க, பாட்டி, அம்மா, அப்பா எல்லாரையும் எப்படி நீ பாத்துக்க முடியும்? உனக்கு எதுக்கு அந்த கவலையெல்லாம்? நான் பார்த்துக்கிறேன். நீ பாட்டுக்கு பேசாமல் இரு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை. ஆனாலும் கடவுள் எதுக்கு நமக்கு இவ்வளோ சோதனை மேலே சோதனை தந்துட்டுருக்காருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக நாளைக்கு நல்ல ஒரு பொசிஷனில் வருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த நல்லதுமே நமக்கு நடந்ததில்லை, ஒன்றே தவிர. எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஒருத்தர் விட்டு கொடுக்காம சந்தோஷமாக இருக்கும். அதை தவிர இந்த வீட்டில் எந்த நல்லதுமே கிடையாது. முதல்ல உனக்கு கல்யாணம்னு ஒரு பேச்சு வந்திருக்கு. அதனாலே அம்மா அப்பா முகத்தில் கஷ்டமும் இருந்தாலும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு சந்தோஷமாக இருக்காங்க. தயவு செஞ்சு நீ இப்படி அழுது அவங்களையும் கஷ்டப்படுத்தாத. எதனால நான் பார்த்துக்கிறேன்க்கா. சரி சௌமியா. இப்போ வா உள்ளே போகலாம். அங்கே தங்கச்சிங்க எல்லாம் ஒரே க்ளீனிங்கு. எது, என் தங்கச்சிங்க க்ளீன் பண்றாங்களா? ஆமாம், பார்க்கவே முடியாத கண்கொள்ளா காட்சி. வா போய் பார்க்கலாம்.